Good morning, students. This is the story of an American doctor. An American doctor working for Italy. ஒரு அமெரிக்க நாட்டு டாக்டர் இத்தாலிய நாட்டு ஆர்மியில் அவர் வேலை பார்க்குறாரு. வாட்ஸ் இஸ் நேம்? இஸ் நேம் இஸ் லெஃப்டினன்ட் ஃப்ரெடரிக் ஹென்ரி. லியூட்டினன்ட்னு வரும், பட் இட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் லெஃப்டினன்ட் ஃப்ரெடரிக் ஹென்ரி. ஃப்ரெடரிக் ஹென்ரி, ஷார்ட்லி கால்ட் அஸ் ஹென்ரி ஆர் ஃப்ரெடரிக். ஒரு அமெரிக்க நாட்டு டாக்டர், இத்தாலி ஆர்மிக்காக அவர் வேலை பார்க்குறாரு. அவர் பேர் ஃப்ரெடரிக் ஹென்ரி. வாட் இஸ் ஹி? இஸ் லெஃப்டினன்ட். On which army he is working for? He is working for Italian army, but he is an American. Story of an American doctor. அமெரிக்கா நாட்டை சார்ந்த ஒரு டாக்டரு இத்தாலியன் ஆர்மிக்காக, இத்தாலிய படைக்காக வேலை பார்க்குறாரு. இந்த நாவல் 5 பார்ட்ஸாக இருக்குது. இது 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. இது ஃபேர்வெல் டு ஆர்ம்ஸ். ஃபேர்வெல் அப்படின்னா குட் பை டு ஆர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆர்ம்ஸ்னால் வெப்பன்ஸ், போர் ஆயுதங்களுக்கு டாட்டா காட்டுறது. குட் பை டு ஆர்ம்ஸ் அப்படின்னு ஏஆர்எம்எஸ். ஆர்ம்ஸ்னால் வெப்பன்ஸ், ஆயுதங்கள். ஆர்ம்ஸ்னால் கைகள் அப்படின்னு இருக்குது. ஃபேர்வெல் டு ஆர்ம்ஸ். ஃபேர்வெல்னால் சென்ட் ஆஃப் கொடுக்குறது, போயிட்டு வாங்க அப்படிங்கிறது. ஃபேர்வெல் டு ஆர்ம்ஸ் ரிட்டன் பை அமெரிக்கன் நாவலிஸ்ட் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. த ஓல்டு மேன் அண்ட் த சீ மாதிரி பிரபலமான நாவல்களை எழுதிய அமெரிக்க நாட்டு நாவலாசிரியர், நோபல் பரிசு வாங்கியவர் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. அவரோடது இது இந்த நாவல். நாவல் லெட் அஸ் சீ த நாவல். செட்டிங் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் டைம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேர்ல்டு வார் 2 வேர்ல்டு வார் நடந்திருக்கு. ஒன்று ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், முதலாவது உலகப்போர் 1914 to 18. ரெண்டாவது வேர்ல்டு வார் 38 to 45. அது எப்போ முடிஞ்சதுன்னா, ஜப்பான் மேலே அமெரிக்கா குண்டு போட்டதோடு முடிஞ்சிட்டு. ஹிரோஷிமா, நாகசாகி இந்த 2 இடத்துல குண்டு போட்டதோட செகண்ட் வேர்ல்டு வார் கேம் டு அன் எண்ட். ஜப்பான் சரண்டர். இந்த நாவலுடைய செட்டிங் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் டைம். an American doctor was serving in the Italian army. Who is serving in the Italian army? An American doctor. What's his name? Frederick Henry. Where is he working? He is working for Italian army. Italian army. Lieutenant Frederick Henry. He is working for Italian army. What's his name? Lieutenant Frederick Henry. He works in the Italian army. He speaks Italian. இத்தாலி நாட்டு மொழியை அவர் பேசுகிறாரு. Though he is an American, he speaks Italian and works in the Italian army. அவர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவராக இருந்த போதிலும் இத்தாலிய மொழியை பேசி இத்தாலியில் வேலை பார்க்குறாரு. டைம் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் டைம், முதலாம் உலகப் போர் காலம், அதாவது 1914 to 18. இந்த ஸ்டார்டிங் ஆஃப் வின்டர், குளிர்காலத்துடைய ஆரம்பத்தில் காலரா எபிடமிக், காலராங்கிற ஒரு கொள்ளை நோய் ரொம்ப பேரை, தௌசண்ட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ், அதாவது சோல்ஜர்ஸ் போர்க்காலத்தில் சரியான ஹைஜீனிக் குவாலிட்டிஸ் இருக்காது. சுகாதாரமற்ற பழக்கத்தினால், சுகாதாரமற்ற தண்ணியினால் இந்த காலராங்கிற ஒரு கொள்ளை நோய் பரவி கொண்டு இருக்குது. எபிடமிக்னா இந்த கொள்ளை நோய் கில்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ், ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் அது கொண்டுகிட்டு இருக்குது. ஃப்ரெடரிக் விசிட்ஸ் கோரிசியா. ஃப்ரெடரிக் இத்தாலியில் உள்ள கோரிசியாங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஹி விசிட்ஸ் டு பிராத்தல்ஸ். வாட் இஸ் அ பிராத்தல்? பிராத்தல் அப்படிங்கிறது ரெட் லைட் ஏரியா, சிவப்பு விளக்கு பகுதிகள். ஒன் ஃபார் ஆஃபீஸர்ஸ், ஒன்று ஆஃபீஸர்ஸ்க்கானது, அண்ட் அதர் ஃபார் லோவர் ரேங்க் சோல்ஜர்ஸ்க்காக இதை போய் விசிட் பண்ணுறாரு. ஆன் இஸ் ரிட்டர்ன், திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்போது he shares his பகிர்ந்துகிறார். with whom
he shares யாருடன் அவர் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா with his friend surgeon Rinaldi. with his friend surgeon Rinaldi. சர்ஜன்னா அறுவை சிகிச்சை மருத்துவர். He experiences with his friend surgeon Rinaldi, who is also the same age as Frederick. அவரும் ஒரே வயசை சார்ந்தவர்னால தனது அனுபவங்களை அந்த ரெட் லைட் ஏரியாவில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வந்து அவர் ரினால்டிங்கிற சர்ஜன்ட்டு பகிர்ந்துக்கிறாரு. ரினால்டி ஹேஸ் ஃபாலன் இன் லவ் வித் கேத்தரின் பார்க்லே. ரினால்டிங்கிறவர் ரொம்ப அழகானவர். அவருக்கு அழகான பெண்களை பிடிக்கும். ரினால்டி லவ்ஸ் பியூட்டிஃபுல் உமன். ரினால்டி ஹேஸ் ஃபாலன் இன் லவ் வித் கேத்தரின் பர்க்லே. ஆனால் ரொம்ப சீரியஸாக கிடையாது, ஏதோ காதலிக்கிறார் அவ்வளோதான். ஆனால் வந்து ஒரு சீரியஸாக லவ் பண்ணல. ரினால்டி who is ரினால்டி is a surgeon who is சேம் ஏஜ் அஸ் ஃப்ரெடரிக் மூலம் அதே வயசு தான். அவர் கேத்தரின் பார்க்லே அப்படிங்கிற ஒரு நர்ஸ், இங்கிலீஷ் நர்ஸ், இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு நர்ஸை வந்து லவ் பண்ணுறாரு. தோ நாட் ஸோ சீரியஸ்லி, அதுதான் சொல்கிறாங்க. ரினால்டி ஹேஸ் ஃபாலன் இன் லவ் வித் கேத்தரின் பார்க்லே தோ நாட் ஸோ சீரியஸ்லி. அந்த அளவுக்கு சீரியஸாக லவ் பண்ணல. ஃப்ரெடரிக் இஸ் அட்ராக்டட் டு கேத்தரின். அதே கேத்தரின் பார்த்து ஃப்ரெடரிக்கும் அட்ராக்ட் ஆகிட்டார். அவரும் காதலை சப்பாயிடுறாரு. ஃப்ரெடரிக் இஸ் அட்ராக்டட் டு கேத்தரின். கேத்தரின் டெல்ஸ் ஹிம் அபவுட் ஹிஸ் ஃபியான்சி. அப்போ வந்து கேத்தரின் வந்து தனது கல்யாணம் நிச்சயிக்கப்பட்ட கணவன் ஃப்ரான்ஸ் நாட்டில் போரில் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை சொல்கிறாங்க. கேத்தரின் இஸ் சேட் பிகாஸ் ஷி ஹஸ் லாஸ்ட் ஹர் ஃபியான்சி இன் த பேட்டில் இன் ஃப்ரான்ஸ். Catherine tells him about his fiancé who was killed in the battle. It was beginning to rain. மழை பெய்ய ஆரம்பிக்குது. She feels uncomfortable in the rain. இந்த நாவல் ஃபுல்லாக மழை பெய்ததை வந்து ஒரு சிம்பாலிக்காக காட்டுறாங்க. இந்த மழை பெய்யும் போது அவள் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாள். கடைசியிலையும் மழை பெய்யும் போது அவள் செத்து போகிற மாதிரி இருக்கும். இந்த ரெயினுடைய என்ன சிம்பாலிக் இம்பார்ட்டன்ஸ் நாவலை ஃபுல்லாக படித்தா தெரியும். It was beginning to rain. She feels uncomfortable in the rain. ஒரு வசதி குறைவாக ஃபீல் பண்ணுறான். ஷி ஃபீல்ஸ் அன்கம்ஃபர்டபுள் இன் த ரைன். ஃப்ரெடரிக் ட்ரைஸ் டு கிஸ் ஹர். ஷி ரெஃப்யூசஸ். உடனே வந்து மறுத்துறா. ஷி ரெஃப்யூசஸ். ஒரு அறை போட்டு விடுறா. ஸ்லாப்ஸ்னு அறையுது. ஃபீலிங் சாரி தேர் ஆக்டர். ஆனால் அதுக்கப்புறம் வருத்தப்படுறான். ஷி ரெஃப்யூசஸ் ஸ்லாப்ஸிங். அரைஞ்சிட்றா. அண்ட் தென் ஷி ஃபீல்ஸ் சாரி தேர் ஆக்டர். அதுக்கு பிறகு ஃபைனலி தே கிஸ். அவங்க வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. as she was inclined to him. இன்க்ளைண்டுன்னா சாயிறது. இந்த இடத்துல மனம் வந்து அவன் மேலே சாஞ்சிருச்சு அப்படின்னா இன்க்ளைன் டு ஹிம். இன்க்ளைன் அப்படின்னா சாய்வுன்னு அர்த்தம். அவருடைய மனம் வந்து அவன் மேலே வந்து சாஞ்சிருச்சு. இன்க்ளைன்னா ஸ்லாண்டிங். whose heart was inclined to whom? Catherine's heart was inclined to Frederick. So they kiss. Frederick this was taken film twice. பலமுறை இது படமாக எடுத்திருக்காங்க. ஹெமிங்வே நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. பட் சரியான எந்த நாவலுக்குன்னு தெரியல, ஆனால் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஃப்ரெடரிக் வித் இஸ் ஃபெலோ டிரைவர்ஸ். அவர் வந்து ஃப்ரெடரிக் இஸ் அன் ஆம்புலன்ஸ் டிரைவர். இது வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல். ஹெமிங்வே வந்து ஆர்மியில் அவரை சேர்த்துக்கலை, அதனால் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தார். அது இந்த சேம் வே ஃப்ரெடரிக் ஆல்சோ இஸ் அன் ஆம்புலன்ஸ் டிரைவர். What is Frederick? He is an ambulance driver in the Italian army. Frederick is an ambulance driver in the Italian army. He loves an English nurse, Catherine Barclay. Is her full name. Catherine Barclay வந்து லவ் பண்ணுறாரு. கூட வேறு யாரெல்லாம் ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா பாசினி, மனேரா, கார்டினி, கவுசி, இவங்கெல்லாம் தான். ஐ ரிப்பீட், பாசினி, மனேரா, கார்டினி, கவுசி இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸோட ஒர்க் பண்ணுறாங்க. பாசினி killed in a mortar attack. பீரங்கி தாக்குதலில் பாசினி வந்து இறந்துடுறாரு. he was killed in a mortarனா பீரங்கி அட்டாக். ஃப்ரெடரிக் இஸ் ஆல்சோ சிவியர்லி wounded. கடுமையாக காயமடைஞ்சிட்டார். இந்த முழங்காலில் ஆன் த இட்டாலியன் ஃப்ரண்ட். இட்டாலியன் நாட்டு போர் பண்ணிட்டு அண்ட் இஸ் சென்ட் டு த ஹாஸ்பிட்டலுக்கு அவரை அனுப்பிட்டாங்க. You see, Frederick loves a British nurse. Frederick, an American doctor,
working in the Italian army, loves a British nurse called Catherine Barclay. Catherine Barclay lost her fiancé in France, but now both are loving. Book 2. சர்ஜன் ரினால்டி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவருக்கு காலில் அடிபட்டதுனால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே சர்ஜன் ரினால்டி வந்து பார்க்குறாரு. சர்ஜன் ரினால்டி ப்ரைஸஸ் ஃப்ரெடரிக் அவரை போல்றாரு, நீ நல்லா நாட்டுப்பற்றுக்காக நீ நல்லா சண்டை போட்டிருக்க அப்படின்னு. ஆனால் ஃப்ரெடரிக் அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஃப்ரெடரிக்கு போரே வந்து விரும்பலை. ஃப்ரெடரிக் இஸ் ஷிஃப்டட் டு ஹாஸ்பிட்டல் இந்த மிலன், இத்தாலி நாட்டு தலைநகரமான மிலனுக்கு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிட்டாங்க. ஃப்ரெடரிக் இஸ் சிவியர்லி wounded. As Frederick was severely wounded, he was shifted, changed to an hospital in Milan. Frederick expresses his views against war. போரை பற்றி தனது கருத்துக்களை சொல்கிறாரு. அங்கே உள்ள ஹாஸ்பிட்டல், இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் என்னென்ன சீன் காட்டுறாங்க. மிஸ் கேஜ், மிஸ்ஸஸ் வாக்கர் அண்ட் மிஸ் வேன் கேம்பன். இந்த வேன் கேம்பன் தான் சூப்பரிண்டெண்டன்ட், அவங்கெல்லாம் இருக்காங்க. Book 2. Surgeon Rinaldi visits Frederick in the hospital. Rinaldi praises Frederick. Frederick denies. Frederick is shifted to a hospital in Milan. Frederick expresses his views against war. போரை பற்றிய தனது கருத்துக்களை சொல்கிறாரு. மிஸ் கேஜ், மிஸ்ஸஸ் வாக்கர் அண்ட் சூப்பரிண்டெண்டன்ட்னு எனக்கு சொல்லலை. மிஸ் வேன் கேம்பன் தான் வந்து சூப்பரிண்டெண்டன்ட்டு. அவங்க தான் அவர் வந்து டெய்லி ஆல்கஹால் சாராயம் அந்த லிக்கர் பாட்டில்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு, யாருன்னா ஃப்ரெடரிக் லிக்கர் பாட்டில்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு தனக்குத்தானே வந்து ஜாண்டிஸை உருவாக்கிக்கிட்டாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் கேஜ் அரேஞ்சஸ் ஒயின் ஃபார் தம். கேத்தரின் அங்கே வர்றாங்க. அங்கே கேத்தரினை வர்றாங்க. ஃப்ரெடரிக் ரேலே அப்போ பார்க்கும்போது இது வந்து ஒரு லவ் சீன். இது படத்தில் நல்லா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேத்தரின் அரைவ்ஸ். ஃப்ரெடரிக் அதாவது காலில் அடிபட்டு Frederick was wounded in the knee, was admitted in a hospital in Milan in Italy, and there Catherine arrives. இப்போ கேத்தரினை பார்த்த உடனே Frederick realizes a strong sense of love and passion. ஒரு காதலும் அதிகமான பேஷன், அதிகமான உணர்ச்சி. பேஷன் மீன்ஸ் டி ஃபீல் தே மேக் லவ் ஃபார் த ஃபஸ்ட் டைம். முதல் முறை அவங்க வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணுற மாதிரி சீன் காட்டுறாங்க. இப்போ டாக்டர் வேலண்டினி அப்படிங்கிறவங்க வர்றாங்க. அவங்களுடைய எக்ஸ்ரே இமேஜஸ்லாம் பார்க்குறாங்க, இவருடைய எக்ஸ்ரேஸ் எல்லாம். ரிலேஷன்ஷிப் வித் கேத்தரின் க்ரோஸ் டியூரிங் சம்மர் டைம். சம்மரில் அந்த ரிலேஷன்ஷிப் யாருக்கான ரிலேஷன்ஷிப்னா ஃப்ரெடரிக்கும் இந்த கேத்தரின் பார்க்லேக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. ஃப்ரெடரிக் மீன்ஸ் ஹெலன் ஃபர்கூசன். இது இன்னொரு நர்ஸு. Frederick meets Helen Ferguson, a fellow nurse. ரெண்டு நர்ஸு சேர்ந்து தான் தங்கியிருப்பாங்க. ஒரு நர்ஸு வந்து இங்கிலீஷ் நர்ஸு, அவள் பேர் வந்து கேத்தரின் பார்க்லே, ஹூம் ஃப்ரெடரிக் இஸ் லவ்விங். ஃப்ரெடரிக் லவ் பண்ணுறது கேத்தரின் பார்க்லே, இங்கிலீஷ் நர்ஸு. இங்கிலீஷ் நர்ஸ்னால் இங்கிலாந்து நாட்டு சார்ந்தவர்னு அர்த்தம். இன்னொருத்தி ஹெலன் ஃபெர்கூசன். ஃப்ரெடரிக்கு வந்து ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெடரிக் வந்து டயக்னோஸ்டு GAGNOSD. டயக்னாசிஸ்னால் நோய் கண்டறிதல். ஜாண்டிஸ் மஞ்சக்காமாலை. உடனே 3 வாரம் லீவ் கொடுக்குறாங்க குணமடைகிறதுக்காக. கன்வாலசன்ட்னா ரெக்குப்பரேஷன், கெட்டிங் பேக் ஹெல்த், குணநலம் அடைகிறது. ரெக்குப்பரேஷன், கன்வாலசன்ட், கெட் பேக் ஹெல்த் எல்லாம் ஒரே மீனிங் தான். 3 வீக்ஸ் லீவ் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 வீக்ஸ் கன்வாலசன்ட்னா ரெக்குப்பரேட்டிவ், அதாவது குணமடைகிறது, சாங்ஷன் பண்ணுறாங்க 3 வாரம். அப்போ மிஸ் வேன் கேம்பன் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அந்த அவருடைய அறையில் காலியான சாராய பாட்டில்லாம் இருக்குது. இது ஆல்கஹாலிசம், அதிகமாக சாராயத்தை குடித்து ஜாண்டிஸ் உருவாக்கியிருக்கு. இது அவர் வந்து வேணும்னே தன்னை வந்து மஞ்சக்காமலை உருவாக்கிக்கிட்டு சண்டைக்கு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் பண்ணியிருக்கிறாருங்கிற மிஸ் வேன் கேம்பன்கிற சூப்பரிண்டெண்டன்ட் கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. உடனே அவருடைய லீவ் கேன்சல் பண்ணிட்டாங்க. சாங்ஷன் ஆன லீவ் கேன்சல் ஆகிட்டு. ஹூ டிஸ்கவர்ட் என்னென்னா மிஸ் வேன் கேம்பன் ஸோ சூப்பரிண்டெண்டன்ட். அவங்க வந்து இந்த ஃப்ரெடரிக் ஹென்ரியுடைய அறையில்
லிக்கர் பாட்டில்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. லிக்கர் பாட்டில்ஸை அதிகமாக சாப்பிட்டதுனால அவருக்கு ஆல்கஹால்னால ஜாண்டிஸ் வந்திருக்கு. இது வேணும்னே செய்கிறது தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணோன்னே த லீவ் வாஸ் கேன்சல். நோயிங்லி அவாய்டிங் த வார் ஃப்ரண்ட், வேண்டுமென்றே போருக்கு போகக்கூடாதுன்னு வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காரு. கன்வாலசன்ட் லீவ், அதாவது குணநலமடைந்த CONVALESCENT, கன்வாலசன்ட் அல்லது ரெக்கூப்பரேட்டிவ், குணமடைதல், கெட் பேக் ஹெல்த். லீவ் வாஸ் கேன்சல் அண்ட் ஃப்ரெடரிக் வாஸ் கால் டு த வார் ஃப்ரண்ட். சண்டைக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கேத்தரின் இன்ஃபார்ம்ஸ் ஹிம் தட் ஷி வாஸ் 3 months ப்ரெக்னென்ட். அப்போ வந்து அவள் என்ன சொல்கிறான்னா, கேத்தரின் வந்து நான் 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா. நம்ம வந்து ப்ராமிசஸ் டு மேரி ஆஃப்டர் ஹி ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் வார். போர்லேருந்து நம்ம வந்த அப்புறம் சண்டை போட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சபதம் எடுத்துக்கிறோம், உறுதி சொல்கிறோம். அதுவரை இந்த லிட்டில் கேத்தரினை வந்து நீ நல்லா பார்த்துக்க அப்படிங்கிறோம். டேக் கேர் ஆஃப் லிட்டில் கேத்தரின். ஷார்ட்டாக கேத்தின்னு சொல்லலாம், ஃப்ரெடரிக் ஃப்ரெட்டுன்னு சொல்லலாம். American people are so fond of using these short forms. Frederick returns to Gausia. And then we go to book 3. வந்து மொத்தம் 5 புக்ஸு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெடரிக் வந்து கொலிசியாவுக்கு போகிறாரு. சர்ஜன் ரினால்டி வந்து பார்க்குறாரு. அவருடைய அந்த காயமடைந்த காலை வந்து எக்ஸாமின் பண்ணுறாரு. த ப்ரீஸ்ட் நோட்டீஸஸ் அ சேஞ்ச் இன் ஃப்ரெடரிக். அந்த துறவி சாமியார் ஃப்ரெடரிக்குடைய மனசில் ஒரு மாற்றம் இருக்குது சொல்கிறாரு. ஃப்ரெடரிக்னா போர்ட்டர் முன்கூட்டியே சொல்கிறது. போர்ட்டர் நாட் போர்ட்டர், போர்ட்டர் முன்கூட்டியே சொல்கிறது. அந்த வார் வில் எண்ட், போர் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னா. ஃப்ரெடரிக் அப்போ ஃப்ரெடரிக் வந்து பென்சிசாங்கிற ஊருக்கு போகிறாரு. அங்கே வந்து ஜினோங்கிற சொல்கிறான், ஆஸ்திரேலியன்ஸ் வந்து பயங்கரமான பீரங்கியெல்லாம் வச்சுருக்காங்க. ஜினோ இன்ஃபார்ம்ஸ் ஃப்ரெடரிக் அபவுட் த டெரிஃபைங் கன்ஸ் ஆர் மோட்டர்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியன்ஸ். இப்போ ஆஸ்திரேலியாக்காரங்க தாக்குனாங்கன்னா இத்தாலிக்காரங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஃப்ரெடரிக் ரியலைசஸ் தட் வாட் ஃப்ரெடரிக் ரியலைசஸ் தட் த Italians terrifying guns of someone. Frederick realizes that அப்போ வந்து மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிக்குது. ரெய்னிங் ஹெவிலி. அதே மாதிரி குண்டு போடுறதும் அதிகமாகும். ரெய்னிங் ஹெவிலி, பாம்பிங் அது வெர்பு, குண்டு போடுறது. இட்டாலியன்ஸ் ரிட்ரீட். இத்தாலியர்கள் வந்து பின்வாங்குறாங்க. ரிட்ரீட்னா பின்வாங்கிறது. ஹவுசஸ் எவாக்குவேட்டட், தங்களது வீடெல்லாம் காலி பண்ணிவிட்டு போகிறாங்க. வாட் ஆர் தே டூயிங்? தே ஆர் எவாக்குவேட்டிங் த ஹவுசஸ். விமன் அண்ட் சில்ட்ரன், குழந்தைகளையும் பெண்களையும் ட்ரக்ஸ்னா லாரியில் ஏற்றிட்டு போகிறாங்க. ஃப்ரெடரிக் ட்ரைங் டு அவாய்ட் எ பாசிபிள் ஏரியல் அட்டாக். அது ஆம்புலன்ஸில் அவர் ஓட்டும்போது மேல் நோக்கி வான்வழி தாக்குதலை அவர் தவிர்க்க நினைக்கிறாரு. ஃப்ரெடரிக் ட்ரைங் டு அவாய்ட் எ பாசிபிள் ஏரியல் அட்டாக். அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா மாற்றுப்பாதையில் போகிறார். ஸ்டெக் ஆன் தி மெயின் ரூட்டில் கார் சேத்துல மாட்டிக்கிச்சு. அதனால் மாற்றுப்பாதையில் போகிறாரு. அங்கேயும் வழி தவறி போயிட்டார். கெட் லாஸ்ட்னா வழி மாறிட்டார். கார் ஸ்டக் இன் த மட், சேத்துல மாட்டிக்குது. அப்போ 2 இன்ஜினியரிங் சர்ஜன்ஸை கூப்பிட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாரு. ஆனால் அவங்க ஒருத்தன் வந்து ஓடி போயிடுறான், ஒருத்தன் வந்து உதவி செய்ய மாட்டேங்கிறான். அதனால் அவங்கள வந்து ஒருத்தனை சுட்டுறாரு. ஃப்ரெடரிக் ஷூட்ஸ் ஒன் ஆஃப் தம், அதர் எஸ்கேப். ஐமோ கில்ட், another surrenders to the Australians. Frederick and his lost companion. அவரோட கடைசியாக யார் இருக்கார் அப்படின்னு கேட்டால் பியோனி. ஃப்ரெடரிக் காட் பை த மிலிட்டரி போலீஸ். ஃப்ரெடரிக்கை வந்து தப்பிச்சு ஓடுறான்னு சொல்லிட்டு இத்தாலியன் நாட்டு மிலிட்ரி போலீஸை பிடிச்சிக்குது. ஃப்ரெடரிக் ஜம்ப்ஸ் இன்டு a river. அவங்க ஒரு ஆற்றுல குதித்து தப்பிச்சுக்கலாம். ஃப்ரெடரிக் ஜம்ப்ஸ் இன்டு த ரிவர் அண்ட் தென் ஒரு மூவிங் ட்ரெயின், ஒரு ஓடின்ற ட்ரெயினில் ஏறி மிலன்லேருந்து மிலனுக்கு போய் கேத்தரினை கண்டுபிடிக்கலாம். ஒரு ஆற்றுல குதித்து மூவிங் ட்ரெயினில் ஏறி கேத்தரினை கண்டுபிடிச்சிட்டான். And then we go to book 4.
And then book 4, in Milan he learns that Catherine, போய் மிலனுக்கு போனால் கேத்தரின் அங்கேருந்து ஸ்டீஸா அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டான். ஃப்ரெடரிக் ஃபீல்ஸ், அப்போ ஃப்ரெடரிக் வந்து சாதாரண குடிமகனுடைய உடையை அணிஞ்சிக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது. ஸ்டீஸாவுக்கு போயிட்டான். யார்? கேத்தரின் ஸ்டீஸாவுக்கு போயிட்டா. ட்ரெயினில் போகிறாரு. அப்போ அங்கே போய் எமிலியோ அப்படின்னு ஒரு பார் டெண்டர் சொல்கிறாரு, 2 இங்கிலீஷ் நர்சஸ் வந்து தங்கியிருக்காங்க. 2 இங்கிலீஷ் நர்சஸ். வாட் ஆர் தே டூயிங்? தே ஸ்டேயிங் இன் எ ஸ்மால் ஹோட்டல் நியர் த ரயில்வே ஸ்டேஷன். அதான் ஹெலன் ஃபெர்கூசன் அண்ட் ஃப்ரெடரிக் பட்ஸ் கேத்தரின் கொஸ்டின்ஸ் அபவுட் இஸ் ஒர்க். அப்போ வந்து சந்திக்கிறாரு. அப்போ வந்து கேத்தரின் அவரோட போர் அனுபவத்தை பற்றிலாம் சொல்கிறா. எமிலியோ சொல்கிறா, உங்களை இட்டாலியன் போலீஸ் தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். பிகாஸ் யூ ஆர் ஏ வார் டெசர்டர், போர்லேருந்து தப்பிச்சு வரணுனால உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. இத்தாலியன் போலீஸ் இஸ் சர்ச்சிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறான். கேத்தரினும் ஃப்ரெடரிக்கும் சேர்ந்து சுவிட்சர்லாந்துக்கு தப்பிச்சு ஓடி போயிடுவோம்னு நினைக்கிறாங்க. கேத்தரின் அண்ட் ஃப்ரெடரிக் பிளான் டு ஃப்ளீ டு சுவிட்சர்லாந்து. கடைசியாக சுவிட்சர்லாந்துக்கு ஓடி போயிட்டாங்க. இப்போ அந்த புக்கு சின்ன படகுல துடுப்பு வலித்து போயிடுறாங்க. Book 5, Frederick and Catherine live a quiet life in the mountains. சுவிட்சர்லாந்தில் மலைகளில் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. கேத்தரின் இஸ் ப்ரெக்னென்ட். எனி டைம் ஷி மே கிவ் பர்த் டு த கேர்ள். எந்த நேரமும் வந்து குழந்தை பிறக்கலாம். அவளுக்கு லேபர் பெயின் வருது. அதனால் லூசான் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் உள்ள ஊருக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு வில்லேஜில் மவுண்டன் பக்கத்தில் இருந்தாங்க. இப்போ லூசான் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. டு பி க்ளோஸ் டு த ஹாஸ்பிட்டல். கேத்தரின் டெவலப் லேபர் பெயின். அவனுக்கு பிரசவ வலி வந்துடுச்சு. டாக்டர் சொல்கிறாரு, சிசேரியன் ஆப்ரேஷன் தான் பண்ணணும், வேறு வழி இல்லைன்னு சொல்கிறவங்க. அப்போ வந்து கேத்தரின் கிவ்ஸ் பர்த் டு ஸ்டில் பார்ன் பேபி பாய். ஸ்டில் பார்ன்னா பறக்கும்போது செத்து போய் பிறந்துச்சு. அவளை வந்து ஹீமரேஜ்னால் பிளட் லாஸ்னால் ரத்தம் அதிகமாக போனதுனால ஹீமரேஜ் இறந்து போயிடுறா. அப்போ வந்து அவர் வந்து ஹோட்டலுக்கு, யார்? ஃப்ரெடரிக் இந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே ஹோட்டலுக்கு மலையில் நனைஞ்சிக்கிட்டே போகிறாரு. ஃப்ரெடரிக் வாக்ஸ் பேக் டு த ஹோட்டல் இன் த ரைன். இது வந்து கல்யாணி வேலத்தா அப்படிங்கிறவங்க வந்து நல்லா எமோஷ்னலாக அவங்களுடைய வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் இந்த நாவலை படித்தா தான் நல்லாயிருக்கும். வெரி குட், தேங்க்யூ.